கேள்விப்பட்டதில்லை. நேற்று அது ஃபுல்லாவே ஒரு பரபரப்பு செய்தி போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் விஜய் எங்க போறாரு, விஜய் ஆளுநரை சந்திக்கிறாரு, இது ஒரு பரபரப்பு செய்தி. இப்போ என்னன்னா மக்கள் வந்து அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் நடவடிக்கையே இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸா போயிடுச்சு. இப்போ ஆளுநர் வந்து உயரதிகாரிகளை கூட்டு வச்சு பேசுறாங்க. அதுக்கு எதுக்குப்பா பிரேக்கிங் நியூஸ்? இது நார்மல் நடவடிக்கை. உள்ள போய் உக்காந்துருக்காரு விஜய், இப்பதான் எஞ்சி பாத்ரூம் போனாரு. பாத்ரூம் போன நேரத்துக்கு ஆளுநர் அவர் அழைத்து விட்டால் என்ன நடக்கும் ரமேஷ்? ஏன்னா ஒரு முக்கியமான பாத்ரூம் முழுசா போயிட்டு தான் வருவாரு அப்படின்னு தான் நமக்கு தகவல். நமக்கு மட்டுமே பிரத்யேகமா கிடைச்ச தகவல்னா நான் என்ன பண்றது? இதுல என்ன தெரியுமான ஒரு கொடுமை, ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் முக்கியமான ஆளுக்க சொல்றாங்க, ஆளுநர் பாருங்க விஜய் வரவேற்க அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டிருந்தாரு, விஜய்க்கு அதே மாதிரி சால்வை அணிவிச்சாரு. எப்பா இதெல்லாம் எப்படி மாதிரி வேற அறிவு இல்லைன்னா இதுதான் அறிவு போகும். முன்ன இது எப்போ இந்த மாதிரி தன்மை ஆரம்பிச்சுன்னா 2014-15 காலகட்டங்கள்ல வெப்சைட்டுகள் வரும்பொழுது பத்திரிகைகள் வெப்சைட்ல ஒரு நாளைக்கு 50 நியூஸும் கொடுக்கலாம், 100 நியூஸும் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு 300 ஒரு 150க்கு 200 கீக்கெல்லாம் நியூஸ் கொடுக்கலாம். ஆமா, அப்படி கொடுக்குற காலத்துல அந்த நியூஸ் கிளிக் இருக்குல்ல, அதனால நமக்கு வருமானம் அதிகரிக்கும். அப்புறம் இந்த டெய்லி அன்ட்டுன்னு ஒன்று வந்தா பிறகு அவங்களே இவங்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நல்லா போகுது, இந்த மாதிரி டைப் வேணும்னா அந்த மாதிரி டைப் எழுதுறவன். இப்போ அவனுங்க தான் இந்த டிவிகளுடைய யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஓகே. விஜய் காரை விட்டு இறங்கியவுடன் செய்த அந்த செயல் உடனே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒண்ணுமே இருக்காது, செருப்பு மாட்டினாருன்னு. அப்போ இந்த மாதிரி வேலை செய்யறவன்லாம் 2014-15 காலத்துல நம்ம பழையங்க தான், நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் உட்காந்துட்டு போட்டு நம்மள்ட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தவங்க தான் அப்போ 2015 இந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரே கலர் ட்ரெஸ், இதை இப்படி போட மாட்டாங்க. விஜயை சந்தித்த ஆளுநர், இதை கவனித்தீர்களா? என்னடா கவனிக்கனா? போய் பாரு. உடனே உள்ள போய் பார்த்தா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதுக்குன்னே ஒரு நேஷனல் வெப்சைட் எல்லா லாங்குவேஜில் வந்தது. இன்னைக்கு இழுத்து மூடினே தராங்க ஒவ்வொன்றுத்தையும். ஏன்னா இதை கவனித்தீர்களா, ஜனங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேனல்களில் இந்த யூடியூப்லேயும் சொல்கிறாங்க, இதே மாதிரி போய்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ஆட இவன் எப்போ பார்த்தாலும் அந்த செயல் இந்த செயல்னு போடுவான். என்ன நான் எத்தனை தடவை ஏமாறுது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இனி ஒன்று ஓப்பன் பண்ணவே மாட்டோம், இப்படி போயிடுவாங்க. அப்பா உண்மையான இது நான் தெரியுண்டா எனக்கு. இப்போ புலி வருது ஒரு பையன் சொல்லுவான், எல்லாம் வருவாங்க, உங்களை வெறுப்பேற்ற சொன்னேன்னு. ஒரு நாளுக்கு புலி வருதுன்னா இவன் வெறுப்பேத்திரிக்க போதான்னு சொல்லுவான். இந்த நிலைமை வெப்சைட்டுகள் அழிஞ்சிச்சு, சேனல்கள் இந்த டிபேட்டுகள் கிட்டத்தட்ட அழிஞ்சிச்சு. யூடியூப்கள் சேனல்கள் யூஸ் பண்ற யூடியூப்கள் அவர்களும் பரபரப்புக்காக இந்த மாதிரி தலைப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலைப்புகள்ல கொஞ்ச நாள்ல அதுல ஒரு சேனல் நான் பேரை சொல்லுவேன், வேணாம் போய் தொலைட்டோம், அந்த பையனுக்கு சிக்கலாயிடும், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு காலத்துல இவனுங்க வேலையை தான்ப்பா உடுப்பா, அந்த சேனல் கரெக்டாக சொல்லுவாங்க, அப்படி போயிடுவாங்க.